ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட குடைமிளகாய் சேர்த்து இந்த பொரியலை பண்ண போறேன். இந்த மெத்தட்ல நீங்க இந்த பொரியலை பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பொரியல் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், தக்காளி 3 எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இது தண்ணியில போட்டு நல்லா கழுவிக்கலாம். நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கங்க. இப்போ அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்றேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2ல இருந்து 3 நிமிஷம் போல இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கங்க. உருளைக்கிழங்கு பாதியளவு குக் ஆகணும். உருளைக்கிழங்கு பாதியளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாதியளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2ல இருந்து 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்படி குக் பண்ணும்போது தண்ணி நல்லா ட்ரை ஆகி உருளைக்கிழங்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கோட கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்க செய்யும் போது இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.